அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. வெல்கம் டு அவர் சேனல் துவாஸ் லைப்ரரி. இன்றைய காலகட்டத்தில் பொதுவான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண் திருஷ்டி தான். எப்படி வருகிறது, யாரால் ஏற்படுகிறது என்று நமக்கு புரியாது. ஆனால் தாக்கம் மட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட கண் திருஷ்டியை குரான் ஆயத்தின் மூலம் தீர்வு காண முடியும். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம காண போகிறோம். இது கண் திருஷ்டிக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைகள் நைட்டு அலறிட்டு பயந்து எழுந்தாலும் என்னென்ன குரான் ஆயத்துக்கள் ஓத வேண்டும், எத்தனை முறை ஓத வேண்டும், எத்தனை நாட்கள் ஓத வேண்டும், அனைத்தையும் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல்னு ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம அனைவரும் சந்திக்கும் பொதுவான பிரச்சனை கண் திருஷ்டி, செய்வினை, ஜின்களின் தொல்லை, ஷைத்தான்களின் தொல்லை, கெட்ட கனவு ஏற்படுவது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதோ ஆபத்து நேரப்போவது போன்ற உணர்வுகள் இருந்தால் இப்ப நான் சொல்ல போற ஆயத்துக்களை ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் காப்பாற்றுவான். இப்ப நான் சொல்லக்கூடிய குர்ஆன் ஆயத்துக்கள் கண் திருஷ்டிக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைகள் நைட்டு தூக்கத்தில் எதையாவது பார்த்து பயந்து எந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்கு இதனை ஓதி தண்ணீரில் ஊதி அவங்களுக்கு அந்த தண்ணியை கொடுங்க. இந்த கண் திருஷ்டி நமக்கு மட்டும் ஏற்படுவது மட்டும் இல்ல, ஈருலக தலைவரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கண் திருஷ்டி, செய்வினை போன்ற பிரச்சனைகள் இருந்தது. குர்ஆன் ஆயத்துக்கள் ஓதுவதன் மூலமாக தீர்வு கண்டார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த கண் திருஷ்டிக்கு என்னென்ன குர்ஆன் ஆயத்துக்கள் ஓத வேண்டும் என்பதை ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கலாம். யாருக்காக ஓதுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியத்து வைத்துட்டு இந்த குர்ஆன் ஆயத்துக்களை ஓதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் மறக்காம சலவாத் ஓதி ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து சூரத்துல் ஃபாத்திஹா, அதாவது அல்ஹம்து சூராவை 7 தடவை ஓத வேண்டும். 7 ஆயத்துக்கள் அல்ஹம்து சூராவில் இருப்பதினால் 7 தடவை ஓதுகின்றோம். ஓதி முடித்தவுடன் டம்ளர்ல தண்ணியில ஊதிடணும். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அல் பக்ரா சூராவில் முதல் 5 ஆயத்துக்கள் ஓத வேண்டும். அதாவது அலிஃப் லாம் மீம் முதல் ஆயத்தில் இருந்து முஃப்லிகூன் என்று 5வது ஆயத்து இறுதி வரை ஓத வேண்டும். இந்த முதல் 5 ஆயத்தை ஒரு முறை ஓதினால் போதுமானது. அதை தொடர்ந்து 255வது ஆயத்தான ஆயத்துல் குர்சியை 3 முறை ஓத வேண்டும். ஓதி முடித்த பின் தண்ணீரில் ஊத வேண்டும். ஊதிய பின்பு அல் பக்ரா சூராவில் கடைசி 4 ஆயத்தை ஓதி முடித்துவிட்டு தண்ணீரில் ஊத வேண்டும். அதாவது 283, 284, 285, 286 ஆகிய 4 கடைசி ஆயத்துக்களும் ஓதிய பின் குல்வல்லாஹு சூராவை 4 முறை ஓத வேண்டும். அதாவது சூரத்துல் இக்லாஸை 4 முறை ஓத வேண்டும். அதில் 4 ஆயத்து இருப்பதினால் 4 முறை ஓதிய முடித்த பின் தண்ணீரில் ஊத வேண்டும். இதை தொடர்ந்து சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் இதை இரண்டையும் தொடர்ந்து ஓத வேண்டும். அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கூறிய பின் ஃபலக் சூராவை ஓதி முடித்த பின் நாஸ் சூராவிற்கு பிஸ்மில்லா கூற தேவையில்லை. ஃபலக் சூராவை தொடர்ந்து நாஸ் சூராவை ஓத வேண்டும். அதை இரண்டையும் ஆட் பண்ணோம்னா 11 ஆயத்துக்கள் வரும். இந்த ஃபலக் சூராவையும் நாஸ் சூராவையும் 11 முறை ஓதி முடித்த பின் தண்ணீரில் ஊத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு என்ன சலவாத் தெரியுதோ அந்த சலவாத்தை ஓதி முடித்த பின் யாருக்காக ஓதுறீங்களோ அவர்களுக்காக நன்கு துவா செய்யுங்கள். உங்களுக்காக ஓதுறீங்கன்னா நீங்க ஓதி முடித்த விட்டு துவா செய்து விட்டு பிறகு நெஞ்சில் ஊதிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிருங்க. ஏதேனும் ஷைத்தானின் தொல்லை இருப்பது போல் உணர்வு இருந்தால் இந்த ஓதிய தண்ணியை குடித்து முடித்து விட்டு மீதி தண்ணியை 4 மூலையில், அதாவது எந்த ரூம்ல நீங்க தங்கியிருக்கீங்களோ அந்த ரூம்ல 4 மூலையிலும் இந்த தண்ணியை தெளிக்க வேண்டும். ஆனால் கீழே படாதவாறு. ஏதேனும் ஒரு மூலையில் பாத்ரூம் எதுவும் இருந்தால் அந்த மூலையை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த மூலையில் தெளிக்க கூடாது. இதே மாதிரி 11 நாள் விடாமல் ஓதி வர வேண்டும். ஓதி முடித்து விட்டு இன்ஷா அல்லாஹ் நன்கு துவா செய்யுங்கள். இது ஓதும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாதுகாப்பான், நமக்கு எந்த ஒரு ஆபத்தையும் நேர விடமாட்டான் என்ற முழு நம்பிக்கையுடன் ஓத ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் வெற்றி கிடைக்கும்.
இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.